வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று ஊரை விட்டு ஓடிப்போய் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள நினைத்த அந்த காமெடி நடிகர் யார்? அவரை எப்படி எம்ஜிஆர் காப்பாற்றினார்? வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று ஒரு முருகன் கோயிலில் பிச்சையடிக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த காமெடி நடிகரை அழைத்து வந்து எம்ஜிஆர் எப்படி உதவினார்? தன்னுடன் நடித்த அந்த காமெடி நடிகர் படம் எடுத்து மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு கிடக்கும் பொழுது எம்ஜிஆர் 25 லட்சம் கொடுத்து அந்த படத்தை வெளிவர செய்தார். அந்த காமெடி நடிகர் யார்? இப்படி எண்ணற்ற நடிகர்களுக்கு எம்ஜிஆர் உதவி செய்திருக்கிறார். அதில் ஒரு பகுதி காமெடி நடிகர்களுக்கு எம்ஜிஆர் செய்த உதவியை இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. டி.எஸ். பாலையா தமிழ் திரையுலகில் ஒரு பழம்பெரும் நடிகர். திருநெல்வேலியை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் திரையுலகின் தலைசிறந்த நடிகர்களுள் ஒருவராக திகழ்ந்தார். காதலிக்க நேரமில்லை, ஊட்டி வரை உறவு இவை இவரது நகைச்சுவை நடிப்பிற்கு மகுடங்களாக அமைந்தன. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ராஜகுமாரி திரைப்படத்தில் இவர்தான் கதாநாயகனாக நடிக்க வேண்டியவர். தன் நண்பனுக்காக இவர் எம்ஜிஆருக்காக விட்டு கொடுத்தார் என்று செய்திகள் வெளிவந்தது. எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படமான ராஜகுமாரியில் வில்லனாக நடித்தார் பாலையா. இருவரும் போடும் கத்தி சண்டை படத்தின் சிறப்பு அம்சமாக விளங்கியது. ஜூபிட்டர் தயாரிப்பான மோகினி என்ற படத்தில் 2 கதாநாயகர்கள், ஒருவர் எம்ஜிஆர், மற்றொருவர் பாலையா. பாலையாவின் ஜோடி மாதுரி. எம்ஜிஆர் சுயசரிதையில் பாலையா சதி லீலாவதி எம்ஜிஆருக்கு மட்டும் முதல் படம் என்று நினைத்து விடாதீர்கள். அந்த படத்தின் கதாநாயகன் M.K. ராதா, N.S. கிருஷ்ணன், T.S. பாலையா, K.A. தங்கவேலு ஆகியோருக்கும் கூட முதல் படம் சதி லீலாவதி தான். அந்த படத்தில் ஒல்லியான வில்லனாக T.S. பாலையா நடித்திருக்கிறார். இவர் வாய்ப்பு தேடும் பொழுது பல கம்பெனிகளில் ஏறி இறங்கினார். அப்பொழுது எம்ஜிஆருக்கும் இவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது. சர்க்கஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த T.S. பாலையா சினிமா வாய்ப்பு கிடைக்காதால் ஊருக்கு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அருகிலிருந்த ஆற்றில் குதித்து விட்டார். தற்கொலை செய்ய அங்கிருந்தவர்கள் இவரை காப்பாற்றி கூட்டி வந்தார்கள். இதை அறிந்த எம்ஜிஆர் அவர்களை தொடர்பு கொண்டு அவருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு உதவி செய்தார். கற்பகம் படத்தில் எம்ஜிஆர் நாயகனாக நடிப்பதற்கு ஒப்பந்தமானார். K.S. கோபாலகிருஷ்ணன் படம் தயாரித்து இயக்கவிருந்தார். ரங்காராவ் நடித்த கதாபாத்திரத்துக்கு எம்ஜிஆர் சிபாரிசு செய்திருந்தார் T.S. பாலையாவை. ஆனால் இயக்குனர் K.S. கோபாலகிருஷ்ணன் ரங்காராவ் தான் நடிப்பார் என்று கண்டிஷனாக சொன்னதால் T.S. பாலையா நடிக்கவில்லை என்றால் அந்த படமே வேண்டாம் என்று எம்ஜிஆர் ஒதுங்கியது வரலாறு. அடுத்து டனால் K.A. தங்கவேலு. இவர் ஒரு சிறந்த காமெடி நடிகர். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் அற்புதமான நடிப்பை தந்திருப்பார் மற்றும் திருடாதி போன்ற பல படங்களில் எம்ஜிஆருடன் சேர்ந்து காமெடியில் கைத்தட்டல் வாங்கியிருக்கிறார். இவர் 1917ஆம் ஆண்டு ஜனவரி 15 புதுச்சேரியில் உள்ள காரைக்காலில் பிறந்தார் தங்கவேலு. இளம் வயதிலேயே தாயின் மரணம், குடிகார தந்தை என பெரும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார். தங்கவேலு சின்ன வயசுல இசை மேல் தீராத காதல் கொண்டிருந்தார். ஆரம்ப காலத்தில் திருட்டுத்தனமா நாடகங்கள் பார்க்க தொடங்கினார். என்னதான் இசை நாடகம்னு ஆசை இருந்தாலும் குடும்ப கஷ்டம் அது எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சு. அதன் பிறகு காலத்தின் கட்டாயத்தால் தன்னோட 10 வயசில் குடும்ப கஷ்டம் காரணமாக யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை நாடக குழுவில் நடிக்க தொடங்கினார். அந்த காலத்தில் நாடகத்தில் சிறுவர்களுக்கு பெண் வேடமிட்டு நடிக்க வைப்பது வழக்கம். சின்ன வயசுல இவரும் ஒல்லியாகவும் அழகாகவும் இருந்ததுனால பெண் வேடம் இவருக்கு கனக்கச்சிதமாக பொருந்துருச்சு. சதி லீலாவதி படமாக தயாரிக்கப்பட்டது. எம்ஜிஆர் அறிமுகமான அதே படத்தில்தான் தங்கவேலுவும் திரையுலகில் அறிமுகமானார். சதி லீலாவதி திரைப்படத்திற்கு பிறகு 15 ஆண்டுகளாய் திரைப்பட வாய்ப்பு எதுவும் இல்லை. அன்றாட வாழ்வுக்கு திண்டாடும் நிலைக்கு மீண்டும் தள்ளப்பட்டார். பின்னர் அப்போது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. சினிமாவில் நடிக்கவும் வாய்ப்பில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு முருகன் கோவிலில் பிச்சை எடுத்து வந்தார். இந்த செய்தி எம்ஜிஆரின் காதுக்கு சென்றது. நம்முடைய படத்தில் நம்மோடு அறிமுகமான தங்கவேலு பிச்சை எடுக்கிறாரா என்று கேள்விப்பட்டு அவரை அழைத்து வந்து அவருக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கி தன்னுடைய படங்களில் மட்டுமல்ல தனக்கு தெரிந்த கம்பெனிகளிலும் சொல்லி அவருக்கு வாய்ப்புகளை வாங்கி தந்தார். மனிதநேயம் உள்ள மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு கலைவாணர் N.S.K.வின் மணமகன் திரைப்படத்தில் நடித்தார். அதன் பின் சில படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார். T.R. ரகுநாதன் இயக்கத்தில் வெளிவந்த சிங்காரி திரைப்படம் மூலம் நகைச்சுவை நடிகராக தனக்கு தனி இடத்தை உருவாக்கினார். இந்த படத்தில் பல இடங்களில் டனால் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் கிடைத்த அடைமொழியே டனால் தங்கவேலு என்பதாகும். அதன் பின் அமரகவி, பணம் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்து தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு நிலையான இடத்தை பிடித்தார். நகைச்சுவை மட்டுமின்றி முகபாவம், உச்சரிப்பு என நுட்பமாக நடிக்கும் திறன் பெற்றவர். கண்களை உருட்டி நடிப்பதில் வல்லவர் இவர். தமிழ் மொழி மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் தீராத பற்று கொண்டவர். தமிழ் தவிர பிற மொழி படங்களில் நடிக்க மாட்டேன் என்ற சபதம் எடுத்து வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி வந்தார். தனது இறுதி நாள் வரை திமுகவின் தீவிர உறுப்பினராக இருந்தார். இவர் மறைந்த போது மரியாதை செலுத்தும் வகையில் திமுக கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டன.
டனால் தங்கவேலு தன்னுடைய 50 வருட திரையுலக பயணத்தில் 1275 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அடுத்து தேங்காய் சீனிவாசன். தன்னுடைய தந்தை போல தானும் நடிகராக வேண்டும் என்ற ஆசையுடன் அதற்காக முயற்சி செய்தவர் இவர். நகைச்சுவை கதாபாத்திரங்களில் கதாநாயகனாக, எதிர்நாயகனாக, குணச்சித்த கதாபாத்திரத்தில் நடித்தார். சிறப்பாக நடித்திருந்தார். அதற்காக நாடகத்தை பார்க்க வந்த தங்கவேலு இவரை தேங்காய் சீனிவாசன் என்று அழைக்க வேண்டும் என்று கூறினார். ஒருமுறை எம்ஜிஆர் தனது படப்பிடிப்பை முடித்துவிட்டு நள்ளிரவு 12 மணி அளவில் வீட்டிற்கு வந்து உறங்க சென்றார். பின்பு காலை 5 மணி அளவில் தொலைபேசியில் அழைப்பு ஒன்று வருகிறது. மறுமுனையில் தேங்காய் சீனிவாசன். தன் தந்தை உடல்நலம் குன்றி இருக்கிறார். நான் வெளியூரில் இருக்கிறேன். அவரை நீங்கள் தான் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும். தாங்கள் உதவ வேண்டும் என்று கேட்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் படபடவென்று காரை தானே ஓட்டிக்கொண்டு தேங்காய் சீனிவாசன் வீட்டுக்கு வருகிறார். தேங்காய் சீனிவாசன் வீட்டுக்கு சென்ற எம்ஜிஆர் தேங்காய் சீனிவாசன் தந்தையை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறார். அவர் முடக்குவாதத்தால் முடங்கியிருந்தார். உடனே எம்ஜிஆர் அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனை கொண்டு சென்றார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. படப்பிடிப்பு முடிந்து மருத்துவமனைக்கு வந்து தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆரிடம் கண்ணீர் மல்க நன்றி அண்ணே, நன்றி அண்ணே என்று சொன்னார். இப்படி எண்ணற்ற உதவிகளை செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதேபோல தேங்காய் சீனிவாசன் ஒரு படத்தை தயாரித்து கடனில் மூழ்கிவிட்டார். படம் ரிலீஸ் செய்ய பணம் இல்லை. எம்ஜிஆரிடம் சென்று உதவி கேட்டார். எம்ஜிஆர் 25 லட்சம் கொடுத்து அவருக்கு உதவி செய்தார். தேங்காய் சீனிவாசன் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு நன்றி விசுவாசமாக இருந்தார். இப்படி தன்னோடு பழகியவர்களுக்கும் தன்னோடு நடித்தவர்களுக்கும் எண்ணற்ற உதவிகளை செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.